இந்த பாகுபாடு இருக்கிற சமூகம் வந்து முன்னேறாது. அதுதான் நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அப்ப இந்த பாகுபாடு இல்லாம எல்லாரும் சினிமா எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு ஜனநாயகத்தன்மை உருவாகும். அந்த துறை மேல வளர்றதுக்கான ஒரு பெரிய சாத்தியக்கூறு இருக்கு. அதனாலதான் நாங்க பிரிச்சு மேல ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம், எல்லாரும் படம் எடுக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம். சினிமாவை ஜனநாயகப்படுத்துறது எங்களுடைய முக்கியமான ஒரு கால திட்டம். எங்களுடைய ஒரு முக்கியமான திட்டம் வந்து எல்லாரும் சினிமா. அதுக்காக நான் நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கு. ஸோ இப்போ இளையராஜா அப்புறம் எப்படிதான் ஒரு ஜீனியஸ் ஆனாரு? பிராக்டிஸ், பயிற்சி அது சாத்தியப்படுத்துறதுக்கான முயற்சி. பயிற்சியும் முயற்சியும் இருக்கிற யார் வேணா என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா அடையலாம். இளையராஜா ஒரு கட்டத்துல முழுக்க குடும்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் எந்த துறையில வந்து சாதிக்கணுமோ அந்த துறையில பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. இசையை பத்தி படிக்கிறாரு, பயிற்சி எடுக்கிறாரு, இசையை பத்தி படிக்கிறாரு, பயிற்சி எடுக்கிறாரு. காலைல 7 மணிக்கு வருவாருன்றாங்க, நைட்டு 12 மணிக்கு போவாங்கன்றாங்க. அது முழு நேரமா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. நீங்க ஏதோ ஒரு துறையில ஒரு ஜீனியஸா விரும்புறீங்க, ஏதோ ஒரு துறையில நீங்க ஒரு பெரிய ஆளுமை செலுத்த விரும்புறீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா அது சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுல ஒரு முக்கியமான சாக்ரிஃபைஸ் குடும்பத்தை இழக்க வேண்டியதா இருக்கு. குடும்பத்தை இழக்கிறத எல்லாரும் அடிச்சு கொள்றது இல்லை, எல்லாரும் விட்டு ஓடி போறது இல்லை, அதிகமா டைம் சொல்ல முடியாது.